ஒரு கண்ணியமிக்க பதவி, கொரோனா ஒரு முக்கியமான பதவி. இப்பவும் பாருங்க, எழுந்து நின்று உரிமையில பேசுவது, இதெல்லாம் நாகரிகம் கிடையாது. இதெல்லாம் கத்துக் கொடுத்தாங்களா அவங்க தலைவர்கள்? பிரிக்க முடியாதது எதுவும் திமுகவும் வன்முறையும், சேர்ந்தே இருப்பது திமுகவும் ரவுடிசம். புரியுதா? சேராது இருப்பது திமுகவும் நியாயம். வன்முறை தான் இவங்களுக்கு ஆயுதமே திமுக. ஆனா எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. இப்பெல்லாம் நாகரிகமா பேசாதீங்க, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. உங்களை விட திறமையா, உங்களை விட 1000 மடங்கு திறமையாக பேசக்கூடியவர்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள். அப்போ உங்களால விவாதிக்க முடியலன்னும் போது இந்த ஆட்டத்தை கலைச்சிடணும், ஏதாவது ஒரு வன்முறை ஏற்படுத்தணும், ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும், ஏதோ பிளான் பண்ணி திட்டம் போட்டு சட்டமன்றத்தில் நடக்கிற நிகழ்வெல்லாம் பார்த்தீங்கன்னா உதயநிதி கண்ட்ரோல்ல அந்த கட்சியே இல்லைன்றது தெரியும். உதயநிதியுடைய நடவடிக்கைகள், உதயநிதியுடைய செய்கைகள் அந்த கட்சியில் இருக்கிற மூத்த தலைவர்களுக்கு பிடிக்கல. இவர் கட்சியை ரொம்ப தவறான பாதைக்கு கொண்டு போறாரு. திமுக பாருங்க லைவ் வேணாம், ஏவா வேலை சொல்றாரு, ஏங்க லைவ் வைக்கிறீங்க? உதயநிதியே சொல்றாரு, நீங்க லைவ்ன்றீங்க, எதுக்கு லைவ் வைக்கிறீங்க, எல்லாம் வெளியே பார்த்துடுறாங்க. அது லைவ் இல்லைன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகளை, இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை சட்டசபையில் ஏதாவது கேள்வி தகராறு பண்ணிட்டு வெளியே வந்துட்டு எங்களை சட்டையை பிடிச்சி அடிச்சிட்டாங்க, ஒரு தடவை ஸ்டாலின் பண்ணார் பாரு, சொக்காலாம் கீழ்ச்சிக்கின்னு, அந்த மாதிரி எங்க சொக்காவை கீழ்ச்சிட்டாங்க, எங்க சட்டையை பிடிச்சி இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பொய்யா பேசுவாங்க. அதனாலதான் எந்த குவாரி பிரச்சனையும் வெளியே வரல, எந்த காலேஜ் பிரச்சனையும் வெளியே வரல. இன்னைக்கு திமுக திணறுதுன்னா ஏன் திணறுது? கருணாநிதினு சொல்லக்கூடாது, கெட்ட வார்த்தை ஆகி போச்சு. அவர் பேரே அதானே சார்? ஏங்க பேர் தாங்க, அது கெட்ட வார்த்தை ஆகி போச்சுங்க. அது அன்பார்லிமெண்ட் வேர்டு. ஐயோ கருணாநிதி கெட்ட வார்த்தை பேசுறாங்க. உதயநிதி மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவரா, திணிக்கப்பட்ட தலைவரானா? திணிக்கப்பட்ட தலைவர் தான். மக்கள் ஏற்றுக்கொண்ட தலைவரா? சரிங்களா? அப்போ ஒரு மாஸ் லீடர், ஒரு மக்கள் தலைவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு தமிழ்நாட்டில் சுயம்பாக உருவாகி இருக்கிற யார் தொடங்கின கட்சியும் கிடையாது. சுயம்பாக உருவாகி இருக்கிற எம்ஜிஆர் எப்படி ஒரு கட்சி ஆரம்பிச்சாரோ அந்த மாதிரி சுயம்பாக உருவாகி இருக்கிற ஒரு மக்கள் தலைவர். சித்திரைவன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே தாவேகாவின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு ஓ.டி. ஜெயக்குமார் சார் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். சட்டமன்றத்தில் திமுகவோட நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது ஒரு ரவுடி கட்சி அப்படின்ட்டு அடிக்கடி அவங்களே மக்களிடையே காட்டிக்கிறாங்களோ சார்? ஏன்னா அந்த நிகழ்வுகள் பார்க்கும்போது அமைச்சர் ராஜ்மோகனே ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்து பேசுற அளவுக்கு அவங்க நடத்தைகள் இதுக்கு எப்படி பாக்குறீங்க சார்? ரவுடி கட்சின்னு கரெக்ட் தானே. ரவுடி என்பது 3 எழுத்து, திமுக என்பது 3 எழுத்து. புரியுதுங்களா? ரவுடி கட்சி உண்மைதான். திமுகவும் வன்முறையும் பிரிக்க முடியாது. திருவிளையாடல சொல்ற மாதிரி பிரிக்க முடியாதது எதுவோ திமுகவும் வன்முறையும், சேர்ந்தே இருப்பது திமுகவும் ரவுடிசமும். புரியுதா? சேராது இருப்பது திமுகவும் நியாயமும். இப்படி அடிக்கினே போலாம், அந்த அளவுக்கு நம்ம அடிக்கினே போலாம். ஏன்னா வன்முறை தான் இவங்களுக்கு ஆயுதமே. திமுக வன்முறை தான் ஆயுதம். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. இப்போ சட்டமன்றத்தில் நடக்கிற நிகழ்வெல்லாம் பார்த்தீங்கன்னா உதயநிதி கண்ட்ரோல்ல அந்த கட்சியே இல்லைன்றது தெரியுது. உதயநிதியே ஒரு எதிர்கட்சி தலைவரா அந்த கட்சிக்காரங்களே பெருசா அவரை அங்கீகரிக்கல. ஏன்னா ஒரு எதிர்கட்சி தலைவர் அப்படி திரும்பின ஒரு பார்வையாளர் உட்காரணும். இப்போ எங்க தளபதி உக்காந்துங்கிறாருன்னா முதலமைச்சர் அப்படியே அமைதியா இருக்கிறாரு, எங்க ஆளும் கரெக்டா இருக்கிறாங்க. அப்படி எல்லையை மீறி போகும்போது கூட எங்க ஆட்கள் அமைதியா இருக்கிறாங்க. ஏன்னா அதுதான் கண்ட்ரோல், ஒரு இராணுவ கட்டமைப்புன்றது அதுதான். அந்த இது உதயநிதி கையில இல்லை. நான் கேள்விப்பட்ட வரையில திமுகவிலே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை உருவாகிக்கின்னு இருக்குதுன்னு ஒரு தகவல் இன்னைக்கு பொதுவெளியில பரவி இருக்குது. அதாவது ஒரு அதிகாரமிக்க பதவி தான் எனக்கு வேணும்னு கனிமொழி அங்க ஏதோ பிரச்சனை நடந்துனுக்குது. எனக்கு இணை துணை இந்த மாதிரி பொறுப்புகளே சும்மா கொடுத்துன்னு இருக்காதீங்க, எனக்கு ஒரு அதிகாரமிக்க ஒரு பதவி வேண்டும். இப்போ நீங்க உங்க பையனுக்கு மட்டுமே நீங்க அங்கீகாரம் கொடுக்குறீங்க. இந்த கட்சியை இந்த அளவுக்கு கொண்டு வந்தது எங்க அப்பா தான், கலைஞர் தான். புரியுதுங்களா? நீங்க மேடையில ஸ்டாலின் உட்காரும்போது உட்காந்துங்கிற ராஜாவை எழுப்பிட்டு உதயநிதி உட்கார வைக்கிறீங்க பக்கத்துல. நீங்க முதலமைச்சர்னா அவர் துணை முதலமைச்சர் ஆகிறார் உதயநிதி. நான் எவ்வளவு காலம் தான் இதெல்லாம் பொறுத்துக்குது? இப்ப நீங்க தலைவராயிட்டு உங்க பையனை செயல் தலைவராகணும்னு திட்டம் போடுறீங்க. அப்ப நான் யாரு? அப்ப எனக்கு என்னதான் ரோல் இதுல? புரியுதுங்களா? ஒண்ணு எனக்கு செயல் தலைவர் கொடுங்க, இல்ல பொதுச் செயலாளர் கொடுங்க, இந்த அதிகாரமிக்க பதவி எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு கனிமொழி கேட்கறாங்க. ஆக நான் இதற்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், எந்த நேரத்திலும் கலைஞர் திமுக உருவாகும். இதுக்கு முன்னாடியே நான் பேசிருக்கிறேன், கலைஞர் திமுக எந்த நேரத்திலும் உருவாகும், கதிமுக எந்த நேரத்திலும் உருவாகும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை திமுக நிலவி இருக்குது. பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். ஏன்னா உதயநிதியுடைய நடவடிக்கைகள், உதயநிதியுடைய செய்கைகள் அந்த கட்சியில இருக்கிற மூத்த தலைவர்களுக்கு பிடிக்கல. இவர் கட்சியை ரொம்ப தவறான பாதைக்கு கொண்டு போறாரு அப்படின்றத மக்கள் பாக்குறாங்க. திமுகவுடைய மூத்த தலைவர்கள் அதை யோசிக்கிறாங்க. ஏன்னா ஒரு சட்டமன்றத்துல
ஒரு ஆக்கப்பூர்வமான, ஒரு ஜனநாயகபூர்வமான, ஒரு ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் தான் அங்க இருக்கணும். உன்னுடைய விவாதங்களை வை. நீங்க வந்து வைக்கிற விவாதம் என்பது மத்தவங்க பதில் சொல்ல முடியாத அளவுக்கு விவாதங்களா இருக்கணும். அது இல்லையே உங்ககிட்ட சரக்கு இருந்தாலும் நீங்க பேசுவீங்க, அது இல்லையே. அப்போ விவாதங்கள் இல்லை, உங்ககிட்ட அதுக்கான திறமை இல்லை, அதுக்கான பேச்சு இல்லை. நாங்க பேசி அதெல்லாம் வேற கதை. இப்போ உங்களை விட திறமையா பேசுறவங்க எங்க தரப்புல இருக்கிறாங்க, புரியுதுங்களா? நீங்க வந்து பேச முடியாத ஆட்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க பேசுற காலங்கள்லாம் இருக்கலாம். உங்களை விட திறமையா, உங்களை விட 1000 மடங்கு திறமையாக பேசக்கூடியவர்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள். அப்போ உங்களால வந்து விவாதிக்க முடியலன்னும் போது இந்த ஆட்டத்தை கலைச்சிடணும், ஏதாவது ஒரு வன்முறை ஏற்படுத்தணும், ஒரு கலவரத்தை ஏற்படணும், ஏதோ பிளான் பண்ணி திட்டம் போட்டு சட்டமன்றத்துல ஒரு அமளி தும்மலி ஆக்கணும் இவங்க பிளான் பண்றாங்க. எல்லாத்தையுமே மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் இவங்க செய்வாங்க அப்படி என்பதற்காகத்தான் லைவ். அதனாலதான் திமுக லைவ் வானாந்து. திமுக பாருங்க லைவ் எங்களுக்கு வேணாம், ஏவா வேலை சொல்றாரு, ஏங்க லைவ் வைக்கிறீங்க? உதயநிதியே சொல்றாரு, நீங்க லைவ்ன்றீங்க, எதுக்கு லைவ் வைக்கிறீங்க, எல்லாம் வெளியே பார்த்துடுறாங்க. அது சபாநாயகர் சொல்றாரு, சட்டமன்றத்தில் நடப்பதை வெளியில கொண்டு வர்றது அது உரிமை மீறல் பிரச்சனை தான் நாங்க கருதுவோம், அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படுன்றாரு. இப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் ஆயிடும். அதுக்காக லைவே வேணானா எப்படி? ஓட்டு போட்ட ஜனங்களுக்கு நம்ம இன்னும் செய்யறோம், இன்னும் பேசுறோன்றது தெரியணும்ல. இன்னைக்கு சீரியல் பார்த்து கொண்டிருந்த பெண்கள் எல்லாம் இன்னைக்கு டிவி முன்னாடி உட்காந்து இன்னைக்கு சட்டமன்ற நிகழ்வுல பாக்குறாங்கல்ல. அப்ப என் தொகுதி எம்எல்ஏ கேள்வி கேட்கறானா இல்லையான்னு பாக்குறாங்கல்ல. அப்ப கேள்வி கேட்டுதான் ஆகணும், இல்லைன்னா நம்ம மக்கள் பாக்குறான்னு சொல்லிட்டு அந்த எம்எல்ஏ யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்கல்ல. எப்ப கரெக்டா பேசணும், சரியா பேசணும், தொகுதி ஜனங்கள்லாம் பாக்குறாங்க, தொகுதியில் இருக்கிற பிரச்சனை என்ன நம்ம வந்து கரெக்டா அந்த எம்எல்ஏ வந்து ரெடி சரியா துண்டு பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது இல்ல. அப்ப லைவ்ன்றது கரெக்ட் தானே. லைவ் எதுக்காக லைவ் வானானது? திமுக ஏன் லைவ் வானானது? லைவ் இல்லைன்னா பாக்குறாங்களா சார்? லைவ் இல்லைன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகளை, இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை சட்டசபையில் ஏதாவது கேள்வி கேட்டு தகராறு பண்ணிட்டு வெளியே வந்துட்டு எங்களை சட்டையை பிடிச்சி அடிச்சுட்டாங்க. ஒரு தடவை ஸ்டாலின் பண்ணாரு பாரு, சொக்காலாம் கீழ்ச்சிக்கின்னு, அந்த மாதிரி எங்க சொக்காவை கீழ்ச்சிட்டாங்க, எங்க சட்டையை பிடிச்சி இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பொய்யா பேசுவாங்க. அதுக்குதான் லைவ். ஒருவேளை அந்த தலைமையை கண்ட்ரோல் பண்ண அந்த உதயநிதி அவர்களுக்கு சரியான, ஒருவேளை ஸ்டாலின் அவர்கள் இந்த இடத்துல இருந்திருந்தாருன்னா இந்த மாதிரி நடக்காது. இல்ல, ஸ்டாலின் இருந்தா இந்த அளவுக்கு போறது, ஏன்னா அது ஒரு தலைமை கரெக்டா இருக்கும். உதயநிதியுடைய தலைமை எடுபடல, அது யாரும் விரும்பல. இப்ப வந்து ஒரு நேருவை எதிர்கட்சி தலைவர்னு செஞ்சிருந்தா கூட ஓரளவு கண்ட்ரோல் ஆயிருக்கும். ஒரு நேரு வந்து ஒரு மூத்த முன்னோடி, அந்த கட்சியினுடைய முக்கிய தலைவர், முக்கிய முகமாக அறியப்படுபவர், திருச்சி மாவட்டத்தை வந்து தன்னுடைய ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல வச்சு நிற்கிறார். அதெல்லாம் உண்மைதான். ரொம்ப காலம் மிகப்பெரிய மாநாடெல்லாம் நேரு நடத்தி இருக்கிறார். ஒரு நேரு எதிர்கட்சி தலைவர்னா ஓரளவுக்கு திமுக கண்ட்ரோல் இருக்கும். உதயநிதி ஒரு பிறப்பால் தானே நீங்க அடுத்த உங்களுடைய திமுக வந்து பிறப்பின் அடிப்படையில் தானே தீர்மானிக்கிறீங்க. இன்னார் மகன், இன்னார் பேரன், இன்னார் புள்ள, இப்படிதானே போகுது ஒரு குடும்ப அரசியல். ஒரு அப்படி இவருக்கு பிறகு இவருக்கு பிறகு இவரு, அப்படிதானே போகுது. அப்படி உலகத்துல எந்த நாடும் நினைக்கலையே. அப்படி நினைச்சு கொண்டு இருந்தால் ஆடு மாடு வைத்துக் கொண்டு இருந்தால் ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்கா நாட்டுக்கு தலைவராக இருக்க முடியுமா? இது இங்கதானே இந்த மாதிரி நடக்குது, திமுக தான் நடக்குது. புரியுதுங்களா? அது தப்பு தானே. பாவம், அவர் வந்து ஜாலியா இருந்தார், அவரை கூட்டு வந்து உள்ள உட்கார வச்சு காலில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கேள்வி கேட்டா அவர் என்ன சார் பண்ணுவார்? ஆமா, அவரு ஜாலியா துபாய்க்கு அங்க சுத்தின்னு இருந்தாரு. அவரை கூட்டு வந்து உள்ள உட்கார வச்சு, புரியுங்களா? அவர் எவ்வளவு ஜாலியா அவர் துபாயில சுத்தின்னு இருந்தாரு. சரிங்களா? அவர் எவ்வளவு ஜாலியா இருந்தாரு. ஏன்னா இப்போ முதலமைச்சர் அந்த மாதிரி பேசுனாங்க, நம்ம முதலமைச்சரை பேசுனாங்க, பொதுவெளியில பேசுறாங்க. ஆமா, பொதுவெளியில பேசுறாங்க. அவர் வந்து ரொம்ப ஜாலியா இருந்திருப்பாரு, அவர் வந்து சிஎம். அதுக்குதான் விளக்கம் கொடுக்குறேன். புரியுதுங்களா? மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம், கருத்து. நீங்க உதயநிதி சொல்றது ஆமா, அது கரெக்ட் தான். புரியுதுங்களா? ஏன்னா அவர் வந்து ஒரு கரூர் சம்பவம் நடந்த போது துபாயில இருந்து ஒரு பிளைட் எடுத்துன்னு வந்து அதை வந்து ஏர்போர்ட்ல நிறுத்திட்டு சைக்கிள் நம்ம எல்லாம் டூ வீலரை பார்க் பண்ணிட்டு போவோமே, அந்த மாதிரி பார்க் பண்ணிட்டு போயிட்டு கடகடன்னு அதை ராத்திரியா மாலை போட்டுட்டு அதே பிளைட்ல ஏறி துபாய் போனவர். அவர் துபாயில என்ன வேலை விட்டுட்டு வந்தாரு நம்மளுக்கு தெரியாது, கொஞ்சம் சொல்லிட்டு வெயிட் பண்ண. புரியுதுங்களா? அந்த மாதிரி வந்து பார்க் பண்ணிட்டு போனாலும் அவ்வளோ பெரிய ஆள் அவரு. சரிங்களா? அவர் வந்து ஆமா, அவர் ஜாலியா தான் இருந்திருப்பாரு. அவரை ஏங்க அவரு திணிக்கிறாங்கல்ல. உதயநிதி வந்து மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவரா, திணிக்கப்பட்ட தலைவரானா? திணிக்கப்பட்ட தலைவர் தானே. மக்கள் ஏற்றுக்கொண்ட தலைவரா? அதிமுக எதிராக திமுக வருது, வேற வழியே இல்ல. திமுகவா அதிமுகவா, ஒண்ணு பேயாளனும் இல்ல பிசாசாளனும் இல்ல பிசாசாளனும் இல்ல பேயாளனும், இவங்களை விட்டா இவங்களை விட்டா இவங்கன்றதானங்க தமிழ்நாட்டுடைய சாபக்கேடா இருந்தது. அன்னைக்கு வேற யாருமே கிடையாதுங்க. அப்ப வேற யாரும் இல்லைன்னும் போது, வேற யாரையும் மக்கள் அங்கீகாரம் இல்லைன்னும் போது, இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒருத்தர் ஒண்ணு நீ 5 வருஷம் இருப்பல, நான் 5 வருஷம் இருப்பேன், என் பிரச்சனை என் ஆட்சி வரும்போது உன்னை நான் பாத்துக்கிறேன், உன் ஆட்சி வரும்போது என்ன நீ பாத்துக்க, அப்படி இவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் தானேங்க தமிழ்நாடு. அதனாலதானங்க எந்த குவாரி பிரச்சனையும் வெளியே வரல, எந்த காலேஜ் பிரச்சனையும் வெளியே வரல. இன்னைக்கு திமுக திணறுதுன்னா ஏன் திணறுது? தமிழக வெற்றி கழகம் தனித்துவமான ஒரு கட்சி.
நாங்க எந்த தப்பும் பண்ணல, தப்பு பண்ண விட மாட்டோம் தளபதி சொல்றாரு. தவறு செய்ய மாட்டோம், செஞ்சவனே விட மாட்டோம், செஞ்சா விட மாட்டோம், தெளிவா தானே சொல்றாரு. அப்ப நாங்க கேட்கும்போது நீங்க ஆடி போயிருக்கிறீங்க. இதுவே ஏடிஎம் மீடியம் போது அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. நம்மளை பத்தி நம்ம அவங்கள பத்தி பேசலாம், அவங்க நம்மளை பத்தி பேசுவாங்க. அந்த பயத்திலேயே எதுவுமே வெளியே வராது இருந்தது. இவங்க மேலுக்கு மேல தப்பு செஞ்சுன்னு போனாங்க. இன்னைக்கு எல்லாம் வெளியே வருது, இன்னைக்கு மொத்தமே வெளியே வருது. ஆக உதயநிதி வந்து அதிமுக இல்ல திமுக தான் அடுத்ததுன்னும் போது அப்ப உதயநிதி அவங்க திணிக்கிறாங்க, உதயநிதியை திணிக்கிறாங்க. உதயநிதி திணிச்சு உதயநிதி வந்து திமுக தலைவரா, அந்த அந்த இளைஞரணி தலைவரா உதயநிதி வராரு. நான் வந்து சும்மா அரசியலுக்கு வந்தேன், நான் எல்லாம் வேற எந்த பதவிக்கு வர மாட்டேன், இந்த கட்சியில எவ்வளவு மூத்த முன்னோடிகள்லாம் இருக்கிறாங்கன்னு இதே உதயநிதி பேசினார். ஆனா பேசின கொஞ்ச நாள்லயே அவரை இளைஞரணி செயலராக கொண்டு வராங்க. நான் இளைஞரணி செயலர் வேலை தான் பார்ப்பேன், வேற எதுவும் செய்ய மாட்டேன்னு உதயநிதி சொல்றாரு. ஆனா உடனே அவரை வந்து எம்எல்ஏ ஆக்குறாங்க. நான் எம்எல்ஏ தான் இருப்பேன், அமைச்சர்லாம் ஆக மாட்டேன்னு உதயநிதி சொல்றாரு. ஆனா கொஞ்ச நாள்ல அவர் அமைச்சர் ஆகுறாங்க. ஐயோ நான் அமைச்சராக தான் இருப்பேன், துணை முதலமைச்சர் ஆக மாட்டேன்றாங்க. துணை முதலமைச்சர் அந்த 5 வருஷத்துல எல்லாத்தையும் பாக்குறாங்க. இதை மக்கள் பாக்குறாங்க. அந்த 5 ஆண்டுகளை இவங்க எல்லாத்தையும் பாக்குறாங்க, இதை மக்களும் பாக்குறாங்க. சரியா? அப்ப துணை முதலமைச்சர் போறாரு. அப்போ மக்கள் அவரை தேர்ந்தெடுக்கல, மக்கள் அவரை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வரல. இவங்க திணிக்கிறாங்க, இவங்க திணிக்கிறாங்க. திணிச்சு அவர் வந்தார், உதயநிதி வந்தார். இப்ப ஸ்டாலினுக்காவது கலைஞர் காலத்துல இருந்து ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. ரைட்டு, கீழ்மட்ட பதவியில இருந்து இன்னைக்கு போறாரு. ரைட், அவருக்கு பேக்ரவுண்ட் இருக்குது. ரைட், அதை ஒத்துக்கிறோம், அது ஒத்துக்கிறோம். இவருக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்குது? கருணாநிதியின் பேரன் அப்படின்னு தகுதியை தவிர வேற என்ன இருக்குது அவர்கிட்ட? அப்ப அது பிரச்சனை வருது. அப்ப கலைஞரின் மகள் அப்படின்ற தகுதி எனக்கு இருக்குதான் கனிமொழி வராங்கல்ல, அப்ப அது நியாயம் தானே? கனிமொழி வரதுல நியாயம் தானே? இப்போ தளபதி அப்படி கிடையாது. தளபதி மக்களின் யோகாதிபத்திய தலைவர், லட்சோப லட்சம் மக்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவர், ஒரு மிகப்பெரிய புரட்சியை தமிழ்நாட்டிலே நடத்தி காட்டிய தலைவர். நான் வந்து அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லார் வீட்டுக்குள்ளேயும் போல, எல்லார் வீட்டுக்குள்ளேயும் போனதுக்கு அப்புறம் தான் அரசியலுக்கா வந்தேன்னு சொல்றாரு தளபதி. சரிங்களா? அப்ப வந்து ஒரு மாஸ் லீடர், ஒரு மக்கள் தலைவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு தமிழ்நாட்டில உருவாகி இருக்கிற, சுயம்பாக உருவாகி இருக்கிற, யார் தொடங்கின கட்சியும் கிடையாது, சுயம்பாக உருவாகி இருக்கிற எம்ஜிஆர் எப்படி ஒரு கட்சி ஆரம்பிச்சாரோ அந்த மாதிரி சுயம்பாக உருவாகி இருக்கிற ஒரு மக்கள் தலைவர். அந்த செல்வாக்கு அவருக்கு இருக்குது. அப்ப அவருடைய செல்வாக்குக்கு முன்னாடி இவங்களால நிக்க முடியல. சார், அவ்வளவு பெரிய தலைவர் வந்து ஆளுங்கட்சி முதல்வரா உட்காந்துருக்காருன்னும் போது மக்கள் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலோ எதிர்கட்சி தலைவரா நீங்க உட்காந்துட்டீங்க. அட்லீஸ்ட் வந்து அந்த பொறுப்பை இதுக்கப்புறமா சரியா செய்யணும் சார். அடிக்கடி லீவ் போறாரு சார் சட்டமன்றத்துக்கு. அதுதாங்க அவரால் முடியலங்க, அவரால் முடியல. நம்ம முதலமைச்சரை பேசுறாங்க, அவரு கரெக்டா 9, 8, 9 மணிக்கு சட்டமன்றத்துக்கு வராரு, சாயந்தரம் 6 மணிக்கு தான் கிளம்புறாரு. இவர் நீர்வளத்துறை, எவ்வளவு முக்கியமான நீர்வளத்துறை, காவிரி இஷ்யூ வரும்போது இவர் சட்டமன்றத்துக்கு வரலையாங்க? சொல்லுங்க. அப்ப மக்கள் பாக்குறாங்கல்ல, விவசாயி பாக்குறாங்கல்ல, விவசாயிகள் இதை பாக்குறாங்கல்ல. நான் ஏற்கனவே சொன்னேன், நீர்வளத்துறை மானிய கோரிக்கை வரும்போது நீ ஒரு எதிர்கட்சி தலைவர் அங்க நிக்கணுமா இல்லையா? நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்குது, காவிரி இஷ்யூ இருக்குது, மேகதாது இருக்குது, ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கணும்ன்றது. நீ கேளு, அரசாங்கம் உனக்கு பதில் சொல்ல போகுது. அன்னைக்கு அந்த அரசாங்கம் பதில் சொல்லுது, ஏன் என்ன சூழ்நிலை, என்ன பிரச்சனை, நாங்க மேகதாதுவை கட்ட விட மாட்டோம், காவிரி பிரச்சனை இன்னைக்கு நேற்று கிடையாது, நாங்க வந்து 100 நாள் கிடையாது, நீங்க பல ஆண்டு அந்த மாதிரி செஞ்சு வச்சிருக்கீங்க. அந்த காவிரி இஷ்யூல துரோகம் பண்ணது திமுக, கருணாநிதி, கலைஞர் கருணாநிதி. இது எல்லாத்தையும் நாங்க வந்து சொல்றோமா இல்லையா? நான் கருணாநிதினு சொல்லக்கூடாது, கெட்ட வார்த்தை ஆகி போச்சு. அவர் பேரே அதானே சார்? ஏங்க பேர் தாங்க, அது கெட்ட வார்த்தை ஆகி போச்சுங்க. அது அன்பார்லிமெண்ட் வேர்டு. ஐயோ கருணாநிதி கெட்ட வார்த்தை பேசுறான்னு நான் அதான் கேட்டேன். ஏன்டா காந்தின்னு தான் கூப்பிட்டோம், நேருன்னு தான் கூப்பிட்டோம், காமராஜன் தான் கூப்பிட்டோம். ஆனா கருணாநிதினு கூப்பிடக்கூடாது. ஐயோ கெட்ட வார்த்தை. அதனால சரி அதை பார்த்து பேசக்கூடல. கலைஞர் ஏன்னா காந்தியை விட நேருவை விட இவர் உயர்வானவர் ஆயிடுறாரு. புரியுதா? இயேசுவை கூட இயேசுன்னு தானே சொன்னோம், கிருஷ்ணன் தானே சொன்னோம். அப்புறம் கிருஷ்ணர்ன்றோம், பெருமாள்ன்றோம், சிவன்ன்றோம். இவர் எல்லார விட பெரியவர், இவங்க எல்லார விட பெரியவர். சரி ரைட், எப்படியோ கொஞ்சம் போங்க.